வளருங்க. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது மொய் பணம், சீர்வரிசை, கிஃப்ட்னு கொடுப்பாங்க. அது ஏன் நிறைய தடவை யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். அது என்ன ரீசன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்ன என்ன காரணமா அதை வச்சிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க கல்யாண விசேஷத்துல அவங்களுக்கு பண பற்றாக்குறையா இருக்கும், இல்ல சீர்வரிசை பற்றாக்குறையா இருக்கும். அதுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சீர்வரிசையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவுறது. அதே மாதிரி நண்பர்களா சேர்ந்து ஒரு மொய் பணமா கொடுத்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியா இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, வட்டி இல்லாத கடன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வட்டி இல்லாம உனக்கு ஒரு 1000 மொய் வச்சேன், அதை திரும்ப எனக்கு நீ வச்சிடு, அதே மாதிரி நான் உனக்கு 1 பவுன் செஞ்சேன், அதே மாதிரி எனக்கு செஞ்சிடு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களால செய்ய முடிஞ்சது. ஆனா அந்த நேரத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா, நீங்க செஞ்சீங்க, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அவங்களால திரும்ப செய்யணும்ல, செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இது குழப்பமாவும் மனப்பிரச்சனையாவும். ஏன் வீட்டுல இப்ப அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய். பாய்ன்றதுக்கு ஒன்று